ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மீமிஸ் கஃபேவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி சூப்பரான கிறிஸ்பியான மெது வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. ரொம்ப ஈஸி தாங்க. சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணோன்னா பர்ஃபெக்டாக வருங்க வடை. இந்த கிறிஸ்பியான சூப்பரான வடை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துருக்குறேங்க. பருப்பை நல்லா 2-3 முறை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. ஃப்ரிட்ஜிலே நல்லா 1 மணி நேரம் ஊறட்டுங்க. இந்த மாதிரி ஊறும்போது உளுந்து நல்லா சில்லுன்னு இருக்கும். நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கும் போது மிக்சியோட சூடு அதில் ஏறாமல் உளுந்து மாவு நல்லா பதமாக அரைஞ்சி வரும். உளுந்து மாவில் சேர்க்குறதுக்கு வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இஞ்சி, பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன். இஞ்சியும் பச்சை மிளகாவும் உளுந்து மாவோடு சேர்த்து அரைச்சிக்கலாங்க. பச்சை மிளகாய் அப்படியே கட் பண்ணி போட்டோன்னா பசங்க வாயில் கடிப்படுங்க. அதனால் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தோன்னா பசங்க வாயில் கடிப்படாமல் காரமும் இல்லாமல் நல்லாயிருக்கும் வடை. உளுந்து வடை நல்லா கிறிஸ்பியாக வரத்துக்கு வடித்த சாதம் 1 கரண்டி சேர்த்துக்கலாங்க. இந்த வடித்த சாதம் சேர்த்து அரைக்கும் போது உளுந்து வடை நல்லா மொறுன்னு வருங்க. வடித்த சாதம் நிறைய சேர்க்கக்கூடாதுங்க. 1 கப்பு உளுத்தம்பருப்புக்கு 1 கரண்டி வடித்த சாதம் சேர்த்தா போதுங்க. நிறைய சாதம் சேர்த்துட்டோன்னா உளுந்து வடை எண்ணெயில் போடும்போது கடாயிலே ஒட்டிக்கோங்க. 1 கப்பு மாவுக்கு 1 கரண்டி சாதம் சேர்த்தாலே அளவு கரெக்டாக இருக்குங்க. நம்ம மாவை அரைக்கிற பதத்தை பொறுத்து தாங்க வடை நமக்கு சூப்பராக வரும். உளுந்து மாவை இட்லி மாவுக்கு அரைக்கிற மாதிரி நல்லா பொசுன்னு அரைக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மாவை கெட்டியாக அரைச்சி எடுக்கணும். மாவு 3/4 பதம் அரைக்கணுங்க. ரொம்ப பொசுன்னு அரையக்கூடாது. நம்ம அரைச்சி எடுத்த மாவை ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டோன்னா மாவு நல்லா கொஞ்சம் இலகி பொசுன்னு வரும். இந்த மாதிரி கலந்து விடும்போது கை கொஞ்சம் வலிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் தான், ஏன்னா மாவு கெட்டியாக இருக்குல்லங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டோன்னா மாவு நல்லா இலகி வந்துடும். வடையும் நமக்கு சூப்பராக வரும். இதில் சோடா உப்பு, அரிசி மாவு எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சி ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டால் போதுங்க. மாவு பதமாக சூப்பராக வந்துடும். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியுங்க நம்ம மாவு அரைக்கும் போது எப்படி இருந்தது, நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மாவு எப்படி இருக்குன்ற வித்தியாசம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியுங்க. இப்போ இதில் கொஞ்சம் சீரகம், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, 1 கப்பு மாவுக்கு 1 ஸ்பூன் உப்பு அளவுங்க. நான் எப்போவுமே இந்த அளவு போடுவேன். அந்த உப்பு கரெக்டாக இருக்கும். போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நிறைய கலக்கக்கூடாது. வெங்காயத்துலேருந்து தண்ணி விட்டு மாவு நல்லா நீத்து போயிடும். வெங்காயம் போட்டு லேசாக கலந்து விட்டுட்டு நம்ம வடை போட ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம கையை தண்ணியில் நனைச்சிட்டு வடை மாவை அப்படியே ஒரு உருட்டி எடுத்து நடுவில் ஒரு ஓட்டை போட்டோன்னா சூப்பராக வருங்க. நம்ம மாவை நல்லா பதமாக அரைச்சிருந்தோன்னா வடை மாவை அப்படியே நமக்கு உருண்டு வருங்க வடை போடுறதுக்கு. நான் இன்றைக்கி வடை பொரிக்கிறதுக்கு கடலெண்ணெய் எடுத்துருக்குறேங்க. கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெயில் வடை செய்யும் போது நல்லா வாசனையாக இருக்குங்க. எண்ணெய் மிதமான சூடு இருக்கணுங்க, நிறைய சூடு இருக்கக்கூடாது. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான கிறிஸ்பியான உளுந்து வடை ரெடி ஆகிடுச்சுங்க. வடையை பொறுத்த வரைக்கும் நம்ம வீடியோவில் பார்த்தாலாம் செய்ய வராதுங்க. நம்ம அதை வீட்டில் செஞ்சு பார்க்கும்போது தான் நமக்கு அந்த வடை மாவு அரைக்கிற பதம், தட்டுற பதம்லாம் வருங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, சூப்பராக வரும். இப்போ பாருங்கள், என் பொண்ணு வடை போடுறா. நான் மாவு பதமாக அரைச்சி கொடுத்துட்டேன். அவள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எடுத்து வடை போட்டுறா. அவள் இப்போ தான் செகண்ட் டைம் வடை போடுறா, இப்போ தான் கற்றுக்கிறா. மாவு அரைக்கிறதுல தாங்க வடையோட பதம் இருக்குது. மாவை கரெக்டாக அரைச்சிட்டிங்கன்னா வடை சூப்பராக வருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.